Hey guys, welcome back to my YouTube channel. நான் உங்கள் கிரேசி ஷா. இன்றைக்கு 30 days ஜூஸ் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் டே இதான் பார்க்க போகிறோம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டே குடிக்க போகிற ஜூஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வாட்டர்மெலனோட நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன், ஜிஞ்சர். ஏனென்று சொன்னால் உடம்புல இருக்கிற டாக்ஸிகேஷனை வந்து அதை டீடாக்சிகேஷன் பண்ணும். நான் முதலாவதே ஒரு காஷன் கொடுத்துக்கிறேன். இதில் நான் 30 days குடிக்க போகிற ஜூஸுமே வந்து என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ், என்னோட ஓன் ரிஸ்க். உங்களுக்கும் விருப்பம் என்று சொன்னால் நீங்களும் உங்களோட ஓன் ரிஸ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் எதுவுமே ஃபில்டர் பண்ணல, பல்பன் ஜூஸ் அப்படியே தான் இருக்குது. நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜிஞ்சர் தான் சேர்த்துருக்கேன். சொன்னால் ஜிஞ்சர் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது. அண்ட் மோஸ்ட்லி பெல்லி ஃபேட்டை உங்களுக்கு குறைக்க முடியாமல் இருக்கிறவங்க வந்து நீங்கள் டெய்லி உங்களோட குடிக்கிற ஏதோ ஒரு ட்ரிங்கில் வந்து ஜிஞ்சர் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து உங்களோட பெல்லி ஃபேட் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் லாங் டர்ம் ஓகே, இதையும் வந்து அளவோடு எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு கோஷனோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டு என்னோட ஏஐ கிட்ட கேட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஒவ்வொரு ஜூஸும் 30 days என்னோட ஓன் பிளான். பட் இது என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி ஜஸ்ட் ஏஐ கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் குடிச்சிடலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வாங்கின வாட்டர்மெலன் வந்து நல்லா பழுக்கலை. ஸோ அதனால் அந்த ஸ்வீட்னஸ் குறைவாக இருக்குது. அதோட அந்த ஜிஞ்சர் ஃப்ளேவரும் வருது. மேபி நீங்கள் வாங்குகிற வாட்டர்மெலன் வந்து ஸ்வீட்னஸாக இருந்தால் மேபி அந்த ஜூஸ் இன்னும் பெட்டராக இருக்கு. அடுத்தது வந்து இந்த 30 daysம் எந்த ஜூஸ்லேயும் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே சுகர் ஃப்ரீ ஜூஸாக தான் இருக்க போகுது. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதாவது நம்ம மாமா கிட்ட கேட்போம் இந்த ஜூஸ் குடிக்கிறதால என்ன பெனிஃபிட்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, வாட்டர்மெலனில் வந்து 90% வந்து வாட்டர் இருக்கிறதால வந்து பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சிருக்கும்னு சொல்கிறாரு. அதோட ஸ்கின் எலாஸ்டிசிட்டிக்கும் ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுறதையும் ப்ரிவென்ட் பண்ணுமென்று சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் சொல்லியிருக்கிறாரு ரிச் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லி. வாட்டர்மெலனில் வந்து லைகோபின், விட்டமின் சி இந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால வந்து ஸ்கின்ல ஆக்சிடேட்டிவ் டேமேஜை வந்து குறைக்குது. ஸ்கின்னை வந்து ஆக்சிடேட்டிவ் டேமேஜில் இருந்து பாதுகாக்குதுன்னு சொல்லியிருக்கு. லைகோபின் உண்மையாகவே உங்களுக்கு தெரியுமோ தெரியல, சூப்பரான ஒயிட்னிங் ஏஜென்ட். அதோட வந்து ஸ்கின்னோட ரேடிக்கல்ஸை வந்து குறைக்கிறதுல ஒரு எக்ஸலண்ட்டான ஏஜென்ட் ஒன்று. அது வந்து கூடுதலாக வாட்டர்மெலன்ல, டொமேட்டோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் தான் இருக்குது. அடுத்தது வந்து ஜிஞ்சர் வந்து எங்களோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போட்டிருக்குது. எங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ஆக்சிஜனையும் நியூட்ரிஷன்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுதாம் ஜிஞ்சர். இதே மாதிரி டீடாக்சிகேஷன் பண்ணுதுன்னு சொல்லி போட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க ஜிஞ்சர். அதோட வாட்டர்மெலனில் இருக்கிற விட்டமின் சி வந்து எங்களோட ஸ்கின்னுக்குரிய கொலாஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தருது. கொலாஜன் எவ்வளோ ரொம்பவே முக்கியமான ஒரு ஏஜென்ட்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களோட ஸ்கின்ல இருக்கிற கொலாஜனை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி தருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களோட ஸ்கின்னை வந்து நாங்கள் ரிங்கிள் இல்லாமல் யூத்ஃபுல்லாக குட் லுக்கிங்கில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி எங்களோட ஏஐ மாமா சொல்கிறாரு. இதோட இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். என்னோட ட்ரிங்கை நான் குடிச்சிட்டு தூங்க போகிறேன். நீங்களும் விருப்பம்னு சொன்னால் குடிச்சிட்டு தூங்குங்க. நாளைக்கு அடுத்த ஜூஸோட அடுத்த வீடியோவில் ஏஐ மாமாவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தட் பாய் பாய் பாய். எதுவும் டவுட்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க.